வணக்கம் குழந்தைங்களே. ஒருத்தர் மீன் வாங்க போனாராம். மீன் வாங்க போயிட்டு அந்த மீன் வியாபாரிக்கிட்ட போய், "பா எனக்கு மீன் வேணும்" அப்படின்னு. "சரி கொடுக்குறேங்க, அதுக்கு என்ன எவ்வளோ வேணும்?" அப்படின்னு கேட்டாராம். ஒரே ஒரு சின்ன கண்டிஷனு. அது என்னென்னா, "நீங்கள் வந்து மீன் அப்படி தூக்கி வீசுங்க, நான் அப்படியே பிடிச்சி பைக்குள்ளே போட்டுக்கிறேன்" அப்படின்னாராமா. இது என்னங்க புதுசாக இருக்குது, ஏன் அப்படி? இவருக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்த வியாபாரிக்கு, "இப்படி யாரும் கேட்க மாட்டாங்களே, எதனால் இப்படி கேட்குறீங்க?" அப்படின்னாராமா. அதுக்கு அவர் வந்துட்டு, இல்லைப்பா, என் மனைவி வந்து நீங்களே மீன் பிடிச்சிட்டு வரணும்னு சொன்னா, நீ இப்படி பண்ணுறது மூலமாக நான் அவள் சொன்னதுக்கு நான் சரியாக நடந்துட்டேன்னு சொல்லி ஆகும்ல. நீங்களே பிடிச்சிங்களா அப்படின்னு கேட்டால் நான் ஆமான்னு சொல்லாமல்ல, உங்கள் கையாலவே பிடிச்சிங்களா அப்படின்னா அதுக்கு நான் ஆமான்னு சொல்லாமல்ல. இப்படி பண்ணுறதுனால கடவுளுக்கு தெரியுமில்ல நான் உண்மை தான் சொல்கிறேன்னு அப்படின்னு சொன்னாப்பிள்ளையாமா. பாருங்கள் எவ்வளோ ஒரு போலியான விஷயமா இருக்குது. ஸோ இது மாதிரி போலியான விஷயங்கள் நமக்கு தேவையில்லை. நம்மளுக்கு நாமே உண்மையாக இருக்கணும். புத்தர் சொல்வார், பி குட் டு யுவர் செல்ஃப், யூ நீட் நாட் சாட்டிஸ்ஃபை எனிபடி எல்ஸ் அப்படிம்பார். நம்மளுக்கு நாமே உண்மையாக இருக்கணும், அடுத்தவங்களுக்காக நம்ம உண்மையாக இருக்கணுங்கிறது கிடையாது. வணக்கம் குழந்தைங்களே, மீண்டும் சந்திப்போம்.